السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய அத்தாயி அரபிக் கல்லூரி வாராந்தாரும் நடாத்தி வரக்கூடிய ஹதீகத்துல் வாயினுடைய பத்தாவது மார்க்க விளக்கம் கூட்டம் இனிதாய் நடைபெற இருக்கின்றது. ஆரம்பத்தில் இந்த மன்றத்தை 4வது சும்ராவை சார்ந்த ஜே முகமது சாஜித் அவர்களின் கையில் ஒப்படைக்கின்றேன். என் சார்பாகவும் மாணவர் சார்பாகவும் வழிமொழிகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக கிராத் புத்தகத்திற்கு முன்னாள் ஜுமாவை சார்ந்த எஸ் முகமது பசீர் அவர்கள் அளிக்கின்றனர். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والآديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لشهيد وإن لحبه الخير لشديد أفلا يعلم إذا بؤسر ما في القبور وحصل ما في الصدور وإنه ربي لخبير. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். இதன் தொடர்ச்சியாக கீதம் இசைப்பதற்கு எஸ் முகமது ரிஹான் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா பரகாத்துஹு. என்னவென்று சொல்வேனோ, நான் என்னவென்று சொல்வேனோ, நபியே உங்கள் காதலிலை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுமோ. என்னவென்று சொல்வேனோ, நான் என்னவென்று சொல்வேனோ, நபியே உங்கள் காதலிலை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுமோ. தொலைவில் இருக்கும் நிலையினிலே உன் மீது சலாம் நான் சொன்னேன். கண் முன்னே உன்னை காணும் போது தன்னிலை மறந்து நான் இருப்பேன். தொலைவில் இருக்கும் நிலையினிலே உன் மீது சலாம் நான் சொன்னேன். கண் முன்னே உன்னை காணும் போது தன்னிலை மறந்து நான் இருப்பேன். யா ரசூலல்லாஹ் என்று அழுதே தவிப்பேனோ, இத்தனை காலம் தவித்த அழுதே கழிப்பேனோ. யா ரசூலல்லாஹ் உங்கள் கருத்தை பிடிப்பேனோ, இத்தனை காலம் தவித்த தவிப்பை அழுதே தீர்ப்பேனோ. நபியே உமை காணும் பாக்கியம் ஒரு முறையாவது பெறுவேனா? இல்லை, உமை நாளும் நினைத்து அழுதே அழுதே தீர்ப்பேனா. எங்கள் யா ரசூலல்லாஹ், எங்கள் யா ஹபீபல்லாஹ், எங்கள் உயிரினில் உயிரான உயர் யா ரசூலல்லாஹ், என்னவென்று சொல்வேனோ, நான்
நபியே உங்கள் காதலிலை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுவோம். இறைவா நீ கண்டு ரசித்தாயே நபியின் அழகை அர்ஷினிலே, கண்ட மகிழ்வை தருவாயே பாவிகள் எங்கள் கண்களிலே. இறைவா நீ கண்டு ரசித்தாயே நபியின் அழகை அர்ஷினிலே, கண்ட மகிழ்வை தருவாயே பாவிகள் எங்கள் கண்களிலே. சொர்க்கமே சொக்கி போ நபியின் அழகனிலே, பாவியின் கண்கள் பரிசுத்தமாகும் நபியை கண்டாலே. சொர்க்கமே சொக்கி போகும் நபியின் அழகனிலே, பாவியின் கண்கள் பரிசுத்தமாகும் நபியின் கண்டாலே. நபியே அங்கு காணும் பாக்கியம் பரிசுத்த கண்ணால் பெற்றிடுமா? இல்லை, என் நபியை கண்டால் கண்கள் பரிசுத்தமாயிடுமா? எங்கள் யா ரசூலல்லாஹ், எங்கள் யா ஹபீபல்லாஹ், எங்கள் உயிரினில் உயிரான உயர் யா ரசூலல்லாஹ். என்னவென்று சொல்வேனோ நான், என்னவென்று சொல்வேனோ? நபியே உங்கள் காதலிலை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுமோ? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருந்த பதிப்புத்து வாயிலின் மாணவர்கள் சொற்பேச்சு மன்றம் இந்த வாரத்துடன் சரியாக 10வது வாரத்தை எட்டியுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். அதன் தொடர்ச்சியாக முதல் பேச்சாளராக 4ஆம் ஜும்ராவை சார்ந்த முஹம்மது அனஸ் அவர்கள் இத்திபா சுன்னா என்ற தலைப்பில் பேச என்று அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين، خاصة على نبي محمد صلى الله عليه وسلم الذي أرسل لكافة الورى ولعامة الجن. الحمد لله أنا أخطب أمامكم بمعرض اتباع سنة النبي صلى الله عليه وسلم. إذا أخذتم هذه معدة فقد يختم يوما تاما. اتباع سنة النبي صلى الله عليه وسلم تحت هذه المعدة أوصيكم بها أي اتباع سنة النبي صلى الله عليه وسلم. سنة أفضل من اتباع رئيساء الآخر. يا أيها طلبة العلوم، اتباع سنة حبيبنا أذكركم بقول النبي صلى الله عليه وسلم بلفظ من تورع سنته عند فساد أمته فله 100 شهيد. الله أكبر. إن شاء الله نتورع سنة حبيبك. اللهم انصر لنا لاتباع سنة حبيبك برحمتك ببركتك ومشيئتك يا رب العالمين. تمت بعون الله أختتم خطبتي مع السلام. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக 3ஆம் ஜும்ராவை சார்ந்த எஸ் ஆரிஃப் வாகிப் சோல் ஆஃப் பியூரிஃபிகேஷன் என்ற தலைப்பில் பேச அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. Alhamdulillah, all praise belongs to Allah subhanahu wa ta'ala, and He peace and blessing upon our Prophet Muhammad sallallahu alaihi wasallam, and especially those who are gathered here. Ameen. Subhanallah.
the many things in the soul purification. First one, sincerity. Second one, the nature of invention. Third one, the types of heart. Fourth one, seeking Allah forgiveness. And fifth one, love of Allah, hope in Allah, fear of Allah. Sincerity. Sincerity is the fear of one thing for all improved in order that come near to Allah. The types of heart. Heart was three types. First one, healthy heart. Second one, dead heart. Third one, sick heart. The love of Allah. The Prophet Muhammad sallallahu alaihi wasallam also said that Umar bin Khattab radiallahu ta'ala anhu, may Allah be pleased with him even until I am more dead to you than your own self. This meaning that you are not the true believer until you love for the Prophet reaches this love. Wahir dawhan alhamdulillahi rabbil alamin. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, Allah Taala அவர்களுடைய பேச்சு திறமையை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக இரண்டாம் சம்பராமை சார்ந்த எஸ் முகமது இஸ்மாயில் அவர்களை ஹலால் ஹராம் என்று பேணுதல் என்ற தலைப்பில் பேச அழைக்கின்றேன். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala khatamin nabiyyi wa sayyidil mursalin wa ala alihi wa sahbihi wa sallam. Amma ba'd, faqad qala Allah ta'ala fi mahkam tanzil wal furqan al-azim. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bi fadli bismillahir rahmanir rahim. Qala Rasulullah sallallahu alaihi wasallam, kullu mushkirin haram. Sadaka Rasulun Nabiyyin Kareem. புகழனைத்தும் எம்பெருமான அல்லாஹ்வுக்கே உரியதாகட்டுமாக. அவன் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை சற்றும் பிசராமல் பின்பற்றி வாழ்ந்த மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், வலிவான்கள், மேலும் முக்கியமாக இந்த மஜ்லிஸில் அமைந்திருக்கும் அனைவர் மீதும் அவருடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய காலகட்டத்தில் ஹலால் ஹராம் பேணுவது என்றது கண்டிப்பாக ஒரு அவசியமாக ஒரு விஷயமாகும். ஏனென்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு பார்த்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, அலியே நீ உன்னுடைய பார்வையை தாழ்த்திக்கொள். ஏனென்றால் உன்னுடைய பார்வை நீங்கள் போகிற போக்கில் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பாதையில் போகிறீங்க என்று சொன்னால் அதில் வாலிப பெண் இருப்பாங்க, பெண்மார்கள் இல்லை குழந்தைகள் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் மற்றவங்கள பார்த்தா பிரச்சனை இல்லை, ஏதோ பெண்ணை பார்க்குறீங்க, அது ஃபஸ்ட் ஒரு பார்வை பார்த்தா பிரச்சனை இல்லை. ஒரு பார்வை அல்லாவும் நீங்களும் பார்க்குற பார்வை, அது இரண்டாவது பார்வை ஷைத்தான் பார்க்குற பார்வை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அலியை பார்த்து, அலி ரலியல்லாஹு பார்த்து நீ உன்னுடைய பார்வையை தாழ்த்து, நீ உன் பார்வையை தாழ்த்து என்று சொன்னார்கள். ஏனென்றால் ரெண்டாவது பார்வை ஷைத்தானுடைய பார்வையாக இருக்கிறது. இதுக்கு ஒரு இந்த பேணுதல், இந்த ஹலால் ஹராம் பேருதுக்கு ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. ஒரு நபர் ஒரு ஆத்தோர ஓரமாக நடந்து போயிட்டு இருப்பார். அந்த ஆத்தோர போகும்போது அவருக்கு ஒரு ரொம்ப பசியாக இருக்குது. அந்த பசியில் அந்த ஆற்றுல ஒரு ஆப்பிள் பழம் மேந்துட்டே வந்துருக்குது. அந்த ஆப்பிள் பழத்தை இவர் எடுத்து சாப்பிட்ருக்காரு. ஒரு 4-5 ஒரு கடி கடித்த உடனே அவருக்கு ஞாபகம் வருது, ஐயோ இந்த பழம் ஹராமா ஹலாலா அப்படின்னு அதை மறந்துட்டார். அதை இதை நம்ம ஹலால் ஆக்கணுமே என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த ஆற்றோட கரையிலே நடந்து போகிறாரு. நடந்து போகும்போது ஒரு ஆப்பிள் தோட்டம் வருது. ஆப்பிள் தோட்டத்தில் போய் கேட்கும்போது இந்த ஆப்பிள் தோட்டத்தோட எஜமானர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த எஜமானர் அவர் தான் அந்த எஜமானர் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அவர்கிட்ட போய் கேட்கலான்னு இந்த மனிதர் அந்த எஜமானர்கிட்ட போய், எஜமானே இப்போ நான் உங்களோட ஆப்பிள் தோட்டத்துலேருந்து ஒரு பழம் மேந்துட்டே வந்துச்சு,
நான் ரொம்ப பசியில் இருந்ததுனால அந்த பழத்தை ஒன்று எடுத்து நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்புறம் அந்த எஜமானர் வந்து சரி இப்போ நான் வந்து இதுக்கு வந்து நீ வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் வந்து என்கிட்ட வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு அந்த மனுஷன் வந்து சரி நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த எஜமானர் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் வேலை செய்ய அப்படின்றாரு. இவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த வருடமும் முறிந்துருச்சு. இந்த நபர் வந்து அந்த எஜமானிட்ட போய் கேட்குறாரு, எஜமானே அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் இவ்வளோ வருடம் வேலை செய்ய சொன்னீங்க, அந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த எஜமானர் வந்து இவ்வளோ செஞ்சு முடிச்சிட்டிங்களே, இன்னும் வந்து ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் 2 வருஷம் வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சு முடிச்சுட்டு போய் கேட்கும்போது எஜமானரே இப்படி நான் 2 வருஷம் நீங்கள் சொன்னீங்க வேலை செஞ்சுட்டேன், எனக்கு இப்போ ஹலால் சொல்லுங்கள், அந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டதுக்கு வந்து நீங்கள் ஹலால் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்து சரி நான் ஹலால் சொல்கிறேன், அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் இருக்குது, எனக்கு வந்து ஒரு மகள் இருக்கா, அவளை நீ வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மகள் சொல்கிறாரு, என்னோடய மகள் வந்து கை கால் ஊனமானவள், கண்ணு தெரியாது, காது கேட்காதுன்னு சொல்கிறாரு. அந்த நபர் வந்து ரொம்ப பேணுதலானவங்களால நம்ம ஹலால் வேணுமே என்ற அந்த ஒரே ஒரு குறிக்கோளோட நம்ம வந்து அந்த இடத்துல வந்து அந்த திருமணம் சொல்கிறாரு. அந்த நபர் திருமணம் முடிச்சுக்கிறவங்க மகளை அப்படின்னு சொல்கிறோம். இதே நாமளாக இருந்தால் அப்படிலாம் திருமணம் முடிப்போமா? கண்ணு காது கேட்கலையா, கால் இல்லைனாலே எனக்கு வந்து ஒரு அழகான ஒரு பொண்ணாக வேணும், என்னுடைய மனைவி வந்து ரொம்ப அழகாக இருக்கணும், ஒரு சினிமா நடிகையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த காலகட்டத்தில். நம்ம வந்து அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு கால் கை ஊனமானவர் வந்து கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவோமா? கண்டிப்பாக இல்லை. அவர் வந்து அந்த ஹலாலாக்குன்ற நோக்கத்துக்காண்டி அந்த சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன், திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்கிறாரு. திருமண நாளும் வருது, திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அவங்க 2 பேர் செஞ்சுட்டு திருமணம் முடிச்சுட்டு அறைக்கு போவாங்க. அந்த பெண்மணி அறைக்கு போயிட்டாரு. இவர் வந்து இந்த மனிதர் வந்து அறைக்கு போகிறாரு. இந்த அறைக்கு போய் பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு வந்து கால் இருக்குது, கை இருக்குது, நல்லா இருக்காங்க, அழகாக இருக்காங்க. அந்த மனிதர் சொன்னதுக்கு அப்பாற்பட்டு அப்படியே அதுக்கு மாற்றமாக இருக்காங்க அந்த பெண்மணி, அவ்வளோ அழகாக இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவங்க வந்து அந்த எஜமானிட்ட போய் சேர்க்குறாங்க, ஐயோ நான் அறையை வந்து மாறி வந்துட்டேன்னா, இது என்னோட அறை இல்லையே, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பெண் இல்லையே, ரொம்ப அழகாக இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அந்த எஜமானன் சொல்கிறாரு, இல்லை அது என்னோட மகள் தான், அவன் வந்து ஹராமான விஷயத்தை பார்த்ததில்லை, ஹராமான விஷயத்தை கேட்டதில்லை, அவளோட கையை ஹராமான விஷயத்தை செஞ்சதில்லை, அவளோட காரை ஹராமான பாதையில் போனதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பேணுதலாக இருந்தீங்க, அதனால தான் என்னோட பெண்ணை உங்களுக்கு திருமணம் செஞ்சு முடிக்க ஒரு முயற்சி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அவங்க கல்யாணம் அவங்களோட திருமணம் செஞ்சுட்டு அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் மொய்தீன் அப்துல் காதர் ஜீலனி கத்துசல்லா ஒரு அஜீன்ற ஒரு வழிமாறு. அவங்க எவ்வளோ பெரிய வழிமார்கள், அவங்க இருவருக்கும் பிறந்த குழந்தை தான் அவங்க. இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய என்ன என்றால், ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம ஹலாலாக்கணும். இப்போ நம்ம போகிற வழியில் மாங்காய் அடித்து சாப்பிட்றோம், அது ஹலாலா ஹராமா? ஹராம் தானே. இது ஹலால் எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் போகிற வழியில் இருக்குது ஒரு செடி, அதை மாங்காய் அடித்து சாப்பிட்றீங்கன்னா அது ஹலால் தானே, ஹராம் தானே. அதை ஹலாலாக்கன்னா அவங்க எஜமான்ட்டு தானே போய் கேட்கணும். அதனால் வரக்கூடிய காலகட்டத்தில் ஹலாலைய பேணி நடக்கக்கூடிய வாக்கியத்தை உள்ள ரஹ்மான் அனைவருக்கும் புரிவானாக. வாஹிதன் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய காலங்களில் அவருடைய பேச்சு திறமையை இன்னும் அல்லது தீவடித்து தந்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக 4ஆம் ஜும்ராவை சார்ந்த எம்எஸ் தம்கின் ரோஹித் அவர்களை மனாக்கிபு அஜ்வாதின் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பில் பேச அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ பிஸையிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதா லம் யுஹ்லுகு யுஹ்லுகு அர்லுலை அஸ்ஸமாஉ ஜன்னத்து அன்னார் இஸ்ராஃபு ஜன்னத ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். அல்ஹம்துலில்லாஹி அன் அஹ்தப மகும் பிதாஅத்தி ஜௌஜாத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹத ஆலிஹி மாதத்தின் உதுகுரு இஹதி இஸ்ரா ஜௌஜாத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐஸா ரலியல்லாஹு அன்ஹு வ சௌதா ரலியல்லாஹு அன்ஹு வ சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
وأم سلمة رضي الله عنه وخديجة رضي الله تعالى عنه وحينما رضي الله تعالى عنه النبي صلى الله عليه وسلم وقال نبينا صلى الله عليه وسلم وأنها قال نبينا صلى الله عليه وسلم إنها ناس كانوا يخرجوا بها هم عاسية يظهروا بذلك امرأة وسواعة وحزب على أم سلمة صاحب واحد أنا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இரண்டாம் ஜும்ராவை சார்ந்த கே அசந்த் அவர்களை லிவ் த ரைட் என்ற தலைப்பில் பேச அழைக்கின்றேன். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अस्सलातु वस्सलामु अला आतमुन नबिय्यिन मुरसलीन अम्मा बाद। Topic is live a life. When you start to live my life, there are many problems come to you of difficulty of take victory steps. Here so many types to help your living a life. Set goal and help your dream. Practice correct it and appreciate a small take care of your physically and mentally health. Practice mindfully and living in a movement. Take time to relieve and enjoy to journey. Be true to your set and living upfront. Remember, living a life is a personal journey and it is up to you. Difficult that man's to you so go out there and make a must of it. Alhamdulillahi rabbil alamin. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. அடுத்ததாக மூன்றாம் ஜும்ராவை சார்ந்த எம் முகமது சுஹைல் அவர்களை குர்ஆன் கூறும் விஞ்ஞானம் என்ற தலைப்பில் பேச அழைக்கின்றோம். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Assalatu wassalamu ala rasulihil karim. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fi shani habibihi ta'lima wa takrima wa khbira wa amira. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi. يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. புகழும் புகழ்ச்சியும் ஏழு வானங்களையும் ஏழு பூமிகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. மேலும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மக்கத்து கோமான் மதீனத்து சீமான சுலேக்கரின்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், நாதாக்கள், ஷோதாக்கள், நல்லோர்கள், மேலும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம்மின் மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் உண்டாமல் இருக்கட்டுமாக. நாம் தினசரி ஓதி வருகின்ற, மேலும் தொழுகையிலும் நாம் ஓதுகின்ற குர்ஆன் ஏராளமான விஷயங்களை உள்ளடக்கி இருக்கு. உதாரணமாக பொருளியல் சார்ந்த விஷயங்கள், வணிகவியல் சார்ந்த விஷயங்கள், மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், விஞ்ஞானம் சார்ந்த விஷயங்கள் போன்ற பல விஷயங்களை குர்ஆன் உள்ளடக்கி இருக்கு. அதில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த நவீன காலத்தில் விஞ்ஞானம் என்பது அவசியமான ஒன்றாக இருக்குது. நமக்கு முன்னால் வாழ்ந்த பல விஞ்ஞானிகள் இந்த குர்ஆனில் பல விஞ்ஞானம் சார்ந்த கருத்துக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. மேலும் சில விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, நான் இந்த விஞ்ஞானத்துறையில் சிறந்து விளங்குவதற்கு குர்ஆன் ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் சில விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, நான் என்னால் முயன்ற அளவுக்கு நான் ஆராய்ச்சி செய்து என்னால் முடிந்த அளவு கண்டுபிடித்தேன். ஆனால் எனக்கு தெரியாத பல விஷயங்களை குர்ஆனை வச்சு நான் கண்டுபிடிச்சேன்னு இன்னும் சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, குர்ஆனில் விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் உள்ளடக்கி இருக்கு. இதே போலதான் நபி அவர்கள் காலத்தில் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், விண்வெளியில் உள்ள கோள்கள் எல்லாம் சூரியனை சுற்றி வருது, அந்த கோள்கள் நின்று விட்டால் அந்த கோள்களுடைய நிலை என்ன யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, விண்வெளியில் கரும்புள்ளி என்று இருக்கும், அது அந்த கோள்களை தனக்குள்ளே இழுத்துக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த ஒரு கருத்தை ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க? அதை இந்த குர்ஆன் மூலியமாக தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதைத்தான் இப்போ இருக்க விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் பிளாக் ஹோல்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை பற்றி ரசூலுல்லாஹ் 1400 வருடத்திற்கு முன்பாகவே நபி அவர்கள் 1400 வருடத்திற்கு முன்னாகவே நபி அவர்கள் குர்ஆனை வைத்து கூறியிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் பல விஷயங்களை இந்த குர்ஆன் உள்ளடக்கி இருக்கு. மலை எப்படி உருவாச்சு, வானம் எப்படி உருவாச்சு, பூமி எப்படி உருவாச்சு, சூரியன் எப்படி உருவாச்சு, சந்திரன் எப்படி உருவாச்சு போன்ற பல விஷயங்களை இந்த குர்ஆன் உள்ளடக்கி இருக்கு. அல்லாஹ் தஆலா இந்த விஷயங்களெல்லாம் பற்றி நம்மளை சிந்திக்க சொல்கிறோம். அல்லாஹ் நம்மளை ஏன் சிந்திக்க சொல்கிறான் நம்மளை அதுக்காச்சும் தெரியுமா? ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக சிந்திக்கும் போது தான் அந்த விஷயத்தை சார்ந்த அனைத்து அறிவையும் நம்மளால் பெற முடியும். மேலும் அல்லாஹ் தஆலா மருத்துவத்தை பற்றி குர்ஆனில் சொல்லும் போது மருத்துவத்திலே சிறந்தது தேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, மரணத்தை தவிர மற்ற எந்த ஒரு நோயாக இருந்தாலும் தேன் அதற்கு சிறந்த மருந்துன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நாம் எதையெல்லாம் கேட்டேனோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேச்சு திறனை இன்னும் மேலும் அதிகப்படுத்தி தந்திருக்கிறார். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக 3ஆம் ஜும்ஆவை சார்ந்த ஜாஃபர் சாதிக் அவர்கள், இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி பேச அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما وتكريما ومخبرا وعامرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه.
اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. أنا أريد أن أخطب أمامك تحت المادة إمام جعفر صادق رحمة الله عليه. لقب بالصادق لأنه لم يعرف عنه الكذب، ويكتشر إمام السادس لدى الشيعة والإثنا عشرية والإسماعيلية، وينسب إليه انتشار مدرستهم الفقهية والكلامية، ولذلك تسمى شيعة والإمامية بالجعفرية عيلا. ولذلك بينما يرى أهل السنة والجماعة أن علم الإمام جعفر مدرسة أساس لكل طوائف المسلمين دون قول بعمامة بنص من الله، وروى عنه كثير من كتاب الحديث لسنة والشيعة على حد سواء، وقد استطاعوا أن يؤسس في عصره مدرسة فقهية فتتلمذ على يده العديد من العلماء. هو جعفر بن محمد بن علي بن الحسين بن علي بن أبي طالب، وقد سمي باسم جعفر تيمن لجده جعفر طيار الذي كان من أوائل الشهداء إسلام كن جعفر الصادق بعدة كنا منها أبو عبد الله وهي أشعرها وأبو إسماعيل وأبو موسى. لقب بالصادق والفالد والطاهر والقائم والكامل والمنجي. أم أبيه هي أم عبد الله بنت حسين بن علي بن أبي طالب، وأمه هي فزوة فاطمة بنت قاسم بن محمد بن أبي بكر. وقد اجتمعت في نسبه خصائص ميزه عن غيره كما قال الأستاذ عبد العليم جندي: فجعفر قد ولده النبي صلى الله عليه وسلم مرتين وعلي مرتين والصادق مرتين، يدل بهذا المجد الذي ينفرد به في الدنيا على أنه نصيح وحده. ومن الناحية الأخرى ولده كسرى مرتين ليدل الدنيا من أهل مواقيها على أن الإسلام لموالع والعرب، فذلك هو الذي جاء به رسول الله صلى الله عليه وسلم. توفي جعفر الصادق سنة 48 و100 الموافقة لسنة كما نص على ذلك بعض المصادر التاريخية. قال ابن كثير: ثم دخلت سنة 48 و100 وفيها توفي جعفر بن محمد بن صادق. وقال ابن عشير: متوفى سنة في معنى حديثه عن أحداث التي وقعت في سنة 48 و100، وفيها مات جعفر بن محمد صادق وقبره بالمدينة، يزاده أبوه وجده في قبر واحد مع الحسين بن علي بن أبي طالب. وغير ذلك من المصادر التاريخية المعتبره. وقد كان إمام جعفر الصادق له في آخر لقاءاته مع أبي جعفر منصور يقول له: لا تحجل، وقد بلغت 64 فيها مات أبي. وجدي فرعى بعض الباحثين أن هذه الكلمات توحي بأن الإمام جعفر الصادق كان يشعر باقتراب موته، وكان آخر ما أوتى به الإمام الصادق هو الصلاة كما يظهر من بعد الرواية. منها هذه الرواية الذي نقلها أبو بكر وقال: دخلت على أم حميدة وعزها بأبي عبد الله الصادق فبكت، وبكيت ليبكائها، ثم قالت: يا أبا محمد، لو رأيت أبا عبد الله عند الموت لرأيت عجبا. فتح عينه ثم قال: اجمعوا كل من بيني وبينه قرابة. قالت: فما تركنا أحد إلا جمعناه فنظر إليهم، ثم قال: إن شفاعتنا لي. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله
வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக 4ஆம் ஜும்ராவை சார்ந்த எம் முஸ்தாக் அஹமத் அவர்களை The 5 Pillars of Islam என்ற டாபிக்கில் பேச அழைக்கின்றேன். Hamd and shukr is always to be Allah. In the name of Allah, the most merciful and most beneficent. Our Prophet Muhammad sallallahu alaihi wasallam said that Assalamu qabla al-kalam. By following, I pledge my salam. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Today my topic is the 5 pillars of Islam. What is the 5 pillars of Islam? Did you know? That is the study the early ages at the Maktab Madrasa. We are all of the study. What? Tuluhi, Nombu, Zakat, and Hajj, and Kalima. That is the few important things to say in English, the 5 pillars of Islam. First one, the profession of faith, that is a shahada. The belief that there is a no God. The God and the Muhammad is the messenger of Allah. Is the center of Islam. We have all the know in Arabic the prominently to feature the architecture of this Islam. We have to include the Quran subjects, the Islam holy book of the Islam. We have to say the Quran. Second, prayer, that is a salah. Every Muslims have important this salah. The Muslims praying the facing the Mecca the 5 times a day. That is at dawn, noon, mid afternoon, and sunset, and after the dawn. In Arabic ways, we have this said in Fajr, Luha, Asr, Maghrib, and then Isha. The prayer includes all the adults. We have to attend the salah. In Muslims can pray the individually or any locations, and we have the together in the mosque in the backside of Imam, and that is the said that Imam Jamaat, that is a salah. Then third one, alms, that is a zakat. We can say that zakat during the Ramadan days we have to provide a zakat for the poor peoples for every Ramadans. That is a fixed portion in this Islam. Muslim behind build most of mosques and then foundations, hospitals, and where is the poor peoples to help the improve our zakat. That is a Muslim way. Then fourth, fasting, that is a song. During the 9 month of Islamic calendar, we have to important our Islam ways, that is a fasting for a 1 month. How to that following this fasting? The every Muslims have sahar to iftar. What is the sahar to iftar? We have to provide this sahar to not eat food or any drinking things
to 1 day. Then after Maghrib, we have to opening the fasting for food everywhere or anything else. In that fasting, that the adult persons only we have the important fasting. Then last one is pilgrimage. That is a Hajj. The every Muslims has important the Hajj. That is every Muslims have going to Saudi Arabia to finance the permit in this Hajj into this Mecca. In the present Saudi Arabia, the Kaaba is a structural and the black embroiderment and the build is the Ibrahim alayhi salam. That is a house of God. God means Allah. That is a very beautiful Mecca. Our eyes are very beautiful. All the girls, all the Qiblas are praying to this Mecca. Then we have the Kaaba in Mecca in the 18th to 20th days of the final month of the Islamic calendar. That is the good way of Islam to provide 5 pillars of Islam. That is control my speech with my salam. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Wa alaikum salam wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah. Allah Taala வரக்கூடிய காலங்களில் பேச்சு திறமையை மென்மேலும் அதிகப்படுத்தி தந்திருள்ளானாக. அல்ஹம்துலில்லாஹ். இத்துடன் இந்த 10வது வாரத்திற்கான மார்க்க விளக்க கூட்டம் நிறைவடைகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 11வது மார்க்க விளக்க கூட்டத்தில் தலைவராக எம்எஸ் முஹம்மது ரஹ்மத்துல்லா 4வது ஜும்ராவை சார்ந்தவர், 1வது ஜும்ராவை சார்ந்த முஹம்மது ஆசிஃப் கிராத் ஓதுவார், 1வது ஜும்ராவை சார்ந்த ஹமீத் அன்சாரி கீதம் படிப்பார். பேச்சாளர்கள் 4வது ஜும்ராவை சார்ந்தவர் தம்கீன் ருவை மனாகிபு அஸ்வாஜுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து ஜே முஹம்மது சாஜித் ஃபதீலத்து மஜாலிசு திக்ர் அப்படின்ற தலைப்பில் பேசுவார். அதே போன்று எஸ் உமர் ஃபாரூக் ஹயாத்து முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்ற தலைப்பின் கீழ் பேசுவார். அடுத்து 4வது ஜும்ராவை சார்ந்த முஹம்மது இலியாஸ் மாநபி பிறந்த மாண்பான மாதம் என்ற தலைப்பின் கீழ் பேசுவார். 3வது ஜும்ராவை சார்ந்த எல் நஅமத் ஃபைசல் அவர்கள் ஆதாபு துவா என்ற தலைப்பின் கீழ் பேசுவார். அதே போன்று 3வது ஜும்ராவை சார்ந்த டி யாசர் அரஃபாத் தி டே ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் என்ற தலைப்பின் கீழ் பேசுவார். அதே போன்று 2வது ஜும்ராவை சார்ந்த என்எம் நூர் அஹமத் டேக் கேர் ஆஃப் தி ரிலேட்டிவ்ஸ் என்ற தலைப்பின் கீழ் பேசுவார். எஸ் சயீது உமர் 2வது ஜும்ராவை சார்ந்தவர் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பேசுவார். அதே போன்று 1வது ஜும்ராவை சார்ந்த என் முஹம்மது ஃபயாஜுத்தீன் புறம் பேசாதே என்ற தலைப்பின் கீழ் பேசுவார். அல்ஹம்துலில்லாஹ். இதோடு 10வது மார்க்க விளக்க கூட்டம் இனிதே முடிவு பெறுகின்றது. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லு அலன் நபி.